வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. அண்மை செய்தி. தருமபுரி வேட்பாளர் சௌமியா அன்புமணி பாமக நிறுவனர் ராமதாசிடம் வாழ்த்து பெற்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தருமபுரி வேட்பாளர் சௌமியா அன்புமணி பாமக நிறுவனர் ராமதாசிடம் வாழ்த்து பெற்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தருமபுரி வேட்பாளர் சௌமியா அன்புமணி பாமக நிறுவனர் ராமதாசிடம் வாழ்த்து பெற்றிருப்பதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தருமபுரி வேட்பாளர் சௌமியா அன்புமணி ராமதாசிடம் வாழ்த்து பெற்றிருப்பதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தருமபுரி வேட்பாளர் சௌமியா அன்புமணி பாமக நிறுவனர் ராமதாசிடம் வாழ்த்து பெற்றிருப்பதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள். அர்ச்சனி, வணக்கம். பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாமகவிற்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்சியினுடைய வேட்பாளர் பெயர் பட்டியல் நேற்று மொத்தமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நேற்று தர்மபுரியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சௌமியா அன்புமணி அவர்கள் தைலாபுரம் தோட்டத்தில் அக்கட்சியினுடைய நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்களை சந்தித்து தற்போது ஆசி பெற்றிருக்கின்றார். அந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கின்றது. அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தர்மபுரியினுடைய பாமக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சௌமியா அன்புமணி அவருடைய கட்சி நிறுவனர் ராமதாஸை சந்தித்து அவரை ஆசி பெறக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். அந்த காணொலியில மேலும் மற்ற தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள், குறிப்பாக கடலூர், ஆரணி உள்ளிட்ட தொகுதிகளுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மற்ற வேட்பாளர்களும் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து அவர்கள் வாழ்த்து பெற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து உடனடியாக வேட்புமனு தாக்கல் செய்யவும், தொடர்ந்து பிரச்சாரங்களை எப்படி முன்னெடுக்க வேண்டும் என்ற விஷயங்களையும் ராமதாஸ் ஆலோசனையும் இந்த வேட்பாளர்களுக்கு வழங்கி இருக்கிறார். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.